இந்த வாரம் நம்ம பார்த்து என்ஜாய் பண்ண போறது பக்தி திருவிழா. அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம். புறப்படலாங்களா? பெரிய கைத்தட்டலோட லெட்ஸ் வெல்கம் சரண் ராஜா. இதோ வந்துட்டேன். நான் இசை கடவுளை பார்க்கணும் அப்படின்னு சொன்னேன். அதெல்லாம் பார்த்து ஊரே பொறாமப்பட்டிருக்கோம். சொல்லு, மக்கள்லாம் என்ன சொன்னாங்க? ஏரியாவில் என்னென்னலாம் கேட்டாங்க? ஒண்ணு எல்லாம் பெருமையா சொன்னாங்க. பஸ்ஸே வராது எங்க ஊருக்கெல்லாம். இந்த ஊர்ல இருந்து நீ போய் இவ்வளவு கஷ்டப்பட்டு உன் இலக்க நீ அடைஞ்சிட்ட. இதுதான் என்னுடைய வெற்றி. இதுதான் பாக்குறது விஷயம் இல்ல, அவரை தொட்டு பாத்துடணும் அப்படின்னு நல்லா ஆசை தீர தொட்டு பாத்துட்டேன். இதெல்லாம் நடக்குமா நினைச்சது, நடந்துருச்சு நடந்துருச்சு. தெய்வமே நன்றி சொல்வேன் தெய்வமே. யாரோ ஒரு லேடி வந்து பார்த்தனா பஸ்ல இருந்து இறங்கி மிஸ்கின் சார்ட்ட போய் என்ன கணக்கு அந்த பையன் கிட்ட சரண் ராஜா கிட்ட மட்டும் தான் பேசணும்னு சொல்லிட்டு வீடியோ கால்ல ஒன்ட்ட பேசினாங்களாமே. என்னடா சொல்ற? என்ன சொன்னாங்க? நல்லா பாடுறேன்னு சொன்னாங்க. இதையே கீப்பிட்டப்பா, அதே கீப்பிட்டப்பான்னு சொன்னாங்க. கீப்பிட்டப்பாவா? என்னடா கீப்பிட்டப்பா? திருப்பி நான் சொன்ன ஐ லவ் யூ நியா இல்ல வந்து பார்த்தா ஐ மிஸ் யூ நியா? பக்கத்துல நார்தான் சொல்லிருப்பானா இல்ல சொன்ன உடனே அக்கா அழகா இருக்கீங்கக்கா. ஏண்டா டேய் அட பாவி, ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா அப்படின்னு ஒரு சத்தம் வந்து. ஆமா மேடம், பார்த்து ஒருத்தங்களை இன்ட்ரோடியூஸ் பண்றேன். அக்கா அழகா இருக்கீங்களான்றான். திங்க திங்கிது ஏறி பவனி வருவா. நோட் பண்ணுங்கப்பா பின்றாம். இல்ல திருவிழான்னா சாமி அழைக்கிறது பாடி இல்ல புரியல. ஒரு 1.5 வருஷம். 1.5 வருஷமா? யார் உனக்கு சொல்லி கொடுத்தா? தர்மயபுர ஆதீனத்துல போய் கத்துக்கிட்டோம். அந்த சாமியை வர வச்சு அந்த கரகத்தை தூக்கி தலையில வச்சு விடணும். இது எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. நீ பண்ணும்போது விரதத்துல இருப்ப? இதெல்லாம் பண்ணும்போது விரதத்துல இருப்பேன். ஆடி மாசம்லாம் பிஸி தான் நமக்கு. இங்க அம்மன் அழைப்பு பண்ணலாமாப்பா? பண்ணிடலாம்ண்ணா. நான் அழைக்கிறேனே உங்களை அழைக்கிறேனே. அடே பேயில போமா இலை. மீண்டும் சரண் ராஜாவுக்கு ஒரு பெரிய கைதட்டல் கொடுத்துடலாம். இல்ல நீ ஒரு ஆர்டிஸ்ட்னு காமிச்சிட்டா காமிச்சிட்டா. ஓகே, அடுத்ததாக இந்த பக்தி திருவிழால சென்னை தமிழ்ல இருந்து ஒருத்தவங்க வராங்க. நீலாம்பரி மாதிரி வந்திருக்கக்கூடிய தர்ஷனா. ஆமா, ஏய் என்னைய வச்சு ஒண்ணு காமெடி கிமெடி பண்ணலையே. என்னடா நடக்குது இங்க? ஐயா நோட் பண்ணுங்கப்பா பின்றாம். பின்றால நிறைய போறான்டா. சார் வடகரி வடகரியாலும் தொடகரியாலும் போலாக்குது. என்ன அது? சாப்பிடுங்க சார். என்ன சாப்பிடுங்க சார். தர்ஷனா எப்போ வந்தாலும் போர் அடிக்கும். ஏன்னா அவ பாட்டு பாடி என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. பஸ்ஸில் வாங்கி போயிடுவா. போடி. தேங்க் யூ யுவர் ஆனர். தேங்க் யூ. எப்பவுமே எக்ஸ்ட்ரானரி. அப்பட நான் முதல் 3ல வந்துருவான்னு நான் ப்ரெடிக்ட் பண்றேன். ஆக்சுவலா லெட்ஸ் see actually. அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம். ஐயா, நான் வந்து தெய்வத்தை பார்த்தது மாதிரி இருந்துச்சு. தெய்வத்தை பார்த்தது இல்ல. கருப்பணிக்க கிஸ் கொடுத்தியா? கருப்பசாமி எனக்கு ஒரு கிஸ் கொடுங்க. இந்த வாரம் நன்றாக பாடுபவர்களுக்கு வந்து கோல்டன் பிளெஸிங்ஸ் காத்து கொண்டிருக்கிறது. இல்ல புரியல. நல்லா நீங்க பாடிட்டீங்க அப்படின்னா சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணி மணி அடிப்பாங்க. மணினா நம்ம பேண்ட்ல இருக்கிற மணி கிடையாதுமா. அங்க பாருங்க, அங்க ஒரு பெரிய மணி. சரி, நான் செவனே தானா போய்க்கிருந்தேன்.
அடுத்ததாக பக்திகரமான ஒரு பேரோட ஒரு பாப்பா வர போறாங்க. லெட்ஸ் வெல்கம் மீனாட்சி என்ற மீனுக்குட்டி. நக்கல்யா அவனுக்கு. உன்னதானே அம்மான்னு நான் எல்லோருக்கும் சொல்லி வச்சேன் உன் பேரு. ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லா இருந்துச்சு ஆக்சுவலா. தேங்க் யூ யுவர் ஆனர், தேங்க் யூ. கம் டிஷாந்தனா வாங்க. இதோ வந்துட்டேன். சாதாரணமாவே நீ எதுக்காக வேண்டிப்பேன்னு எனக்கு தெரியும். கடவுளே, அடுத்த வாரம் கிரைண்டர்ல கையை விட போறேன். அப்படிலாம் இல்ல, நான் எல்லாத்துக்கும் நல்லது நடக்கணும் தான் நான் வேண்டிப்பேன். சாமி உன்னை பத்தி எனக்கு தெரியும். நான் வேண்டிக்கிறேன், எந்த மிக்சிலையும் கிரைண்டர்லயும் இந்த பாப்பா அடுத்த வர வருடங்கள்ல வந்து கையை விடக்கூடாது அப்படின்னு வேண்டிக் கொண்டு கொம்பு ரெண்டும் குரு குறுக்க, கண்ணு ரெண்டும் தீ பிடிக்க, அழகாடு பாச்சலில பாடி வரா களமடைய. அடடடடடே, நோட் பண்ணுங்கப்பா நோட் பண்ணுங்கப்பா பின்றாம்பா பின்றாம்பா. எனக்கு ஒரு பெரிய கைதட்டல் கொடுக்கலாம். And the golden blessing for the shot. ஒரு எக்ஸ்ட்ராடினரி பவர்ஃபுல் பெர்ஃபார்மன்ஸ் இது. ஆஹா. அதாவது உனக்குள்ள ஒரு காலமாடன் உள்ள பூந்தது மாதிரி பாடின ஆக்சுவலா. அடாடாடாடாடா. God bless you, God bless you, God bless you, God bless you, God bless you. I am very proud of you. இது சூப்பர் அப்பு. அடியம்மா அடியம்மா இரு சூனியம்மா. பின்றான்ல நிறைய போறான்டா. சார் இப்போ உங்க கையில நீங்க பெல்லிங்க சார். நீங்க தான் ரொம்ப பிடிச்சதுன்னு சொன்னீங்க. நீங்க சார் ஆமா ஆமா வாங்க சார். அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம். டெல்டா தமிழிலிருந்து களம் இறங்குகிறார் விக்னேஷ் கபாலி அவர்கள். இதோ வந்துட்டேன். நல்லா இருக்கு. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு. நல்லா தானே இருக்கியா? அட நல்லா இருக்கு. இப்படி பாடினா அப்படி தம்பி. வணக்கம் வணக்கம் வணக்கம். நான் வரேங்க. வாங்க. என்ன இது? பண்ண வாழ்க வளமுடன். சந்தோஷம். நன்றி சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ. இந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ராடினரி சாங் எந்த லாங்குவேஜ்லயுமே கிடையாது இந்த சாங். அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசக்கூடாது. எதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா? இந்த பாட்டு வந்து மதத்தெல்லாம் மீறி எல்லாருக்குமே பிடிக்கிற ஒரு பாட்டு. ஸோ ஒரு எக்ஸ்ட்ராடனரியா சாங் நல்லா பாடினேன். அதனால ஆனா இன்னும் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா பண்ணும். என்னென்ன சொல்றோம் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. அமுகு டுமுகு அமால் டுமால்.